மற்றவர்கள் உங்களை மதிக்காத போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? வருத்தமா இருக்கா? அப்போ ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்கள நீங்க மதிக்கிறீங்களா? உங்க சுயமரியாதை எவ்வளோ தூரம் இருக்கு? எப்ப நம்மளுக்கு சுயமரியாதை இல்லையோ, அப்ப இந்த 5 விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். 5 எதிர்மறையான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். அது என்னென்னன்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1 நம்ம சுயமரியாதையில இல்ல. இல்ல நம்மளுக்கே நம்மள பத்தி ஒரு வேல்யூ இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, 1 மத்தவங்க நம்மள யூஸ் பண்ணுவாங்க. மத்தவங்க நம்ம ஆ எந்த மதிப்பும் குடுக்காம, எந்த கிரெடிட்டும் குடுக்காம நம்மள யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ம என்ன பண்றோம், அந்த தயக்கத்துல இருக்கோம். நம்மளுக்கே நம்ம மேல வேல்யூ இல்லாதபோது, மத்தவங்க நேச்சுரலாவே அந்த வேல்யூ குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, நம்ம எப்படி இருப்போம், கொஞ்சம் அந்த தயக்கத்திலேயே இருப்போம். சரியா கான்ஃபிடென்ட்டா பேச மாட்டோம். தன்னோட வேலைக்கான கிரெடிட்ட நம்ம கேட்க மாட்டோம். அப்ப மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். இவங்கள நம்ம இவங்க இவங்களோட எனர்ஜி நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கே தெரியாது. இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. எதிர்கொள்ள மாட்டாங்க. அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? ஏன்னா மத்தவங்க நம்ம எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, பழகும்போது எல்லாருக்கும் எல்லாரையும் பத்தி ஓரளவுக்கா தெரியும். ஸோ இந்த பெர்சன் இவங்களுக்கு அவங்க மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிப்பாங்க, தேவைப்படும்போது அவங்க நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கிரெடிட்டும் குடுக்க மாட்டாங்க, மரியாதையும் குடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தேவையான அந்த ஊழியம் கூட சம்டைம்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க எதுவும் எதிர்க்க மாட்டாங்க. இவங்க மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல. இவங்க கொஞ்சம் லோ கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிறாங்க. சுயமரியாதை இவங்களுக்கு கம்மியா இருக்குன்றது மற்றவங்களுக்கு கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது 1. ஸோ இது நம்மளுக்கு நடக்கும். இப்போ என்னை யூஸ் பண்றாங்க, எனக்கு தேவையான விஷயத்த ஒருத்தவங்க குடுக்கல அப்படின்னா, நான் என் சுயமரியாதையை செக் பண்ணணும். ஸோ நான் அந்த கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் அப்படின்னா, மற்றவங்க கண்டிப்பா அதை நோட் பண்ணுவாங்க. அது அப்பட்டமா தெரியும். 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க 2வது விஷயம்னா, நான் எல்லார பத்தியும் கொஞ்சம் பயப்படுவேன். ஸோ ஏன்னா எனக்கு சுயமரியாதை கம்மியா இருக்கு இல்லையா? எனக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்குல்ல. ஸோ எல்லாரும் என்னோட ரொம்ப நல்லவங்களா, எல்லாரும் என்னோட ரொம்ப சாமர்த்தியமா இருக்காங்க. இல்ல எல்லாரும் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. இல்ல எல்லாரும் திறமைசாலியா இருக்காங்க. இல்ல எல்லாரும் நல்லா பேசுறாங்க. அந்த பேச்சு திறன் நெறைய இருக்கு. இல்ல அந்த மாதிரி நல்லா செய்றாங்கன்னு என்ன பண்ணும், மத்தவங்களோட விசேஷத்தன்மையே நம்மளுக்கு பெருசா தெரியுமே தவிர, நம்மளுடைய விசேஷத்தன்மை, என்னுடைய டேலண்ட் என்ன? என்னோட கெப்பாசிட்டி என்ன? என்னுடைய உழைப்பு என்னன்றது நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்கள பத்தியே நம்ம அட்டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பாராட்டுறாங்களா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, நான் எப்படி செய்றேன் அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலேயே நம்ம அவங்கள நம்ம திருப்தி பண்ணணும், அவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஏக்கத்திலேயே இருப்போம். அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ற அந்த கோலே இருக்குமே தவிர, எனக்கு என்ன இருக்கு, என்னால சுயமா நான் என்ன செய்ய முடியுதுன்றது என்னால தெளிவா என்ன பார்க்க முடியல. ஸோ இதை நம்ம கல்டிவேட் பண்ணணும். இது 2வது விஷயம் நம்மளுக்கு நடக்கும். நம்ம தானாவே மற்றவங்க மேல அட்டென்ஷன் இருக்குமே தவிர, நம்மள நம்ம பார்க்க மாட்டோம். எப்பவுமே எதிர்பார்த்துட்டே இருப்போம், அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்குமா, அவங்க நம்மளை பத்தி நல்லா சொல்றாங்களா அப்படின்ட்டு. ஸோ மற்றவங்க பாராட்டுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படின்னா என் சுயமரியாதை என்ன இருக்கு, மற்றவங்க கையில தானே இருக்கு. சுயமரியாதைன்றது நான் என் மேல கொடுக்கக்கூடிய மரியாதை. என்னுடைய டேலண்ட் என்ன, என்னுடைய குணம் என்ன, என்னுடைய உழைப்பு என்ன, இது எனக்கு கிளியரா தெரியணும். இது யாருக்கும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் நான் மற்றவங்க எனக்கு அதை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கே அது தெரியணும். ஆக்சுவலி அதுதான் சுயமரியாதை. ஆனா அது ஈகோன்னு சொல்ல முடியாது. அகங்காரம்ன்றது நான் மட்டும்தான் உழைக்கிறேன், எனக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது அகங்காரம். ஆனா சுயமரியாதைன்றது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, என்னுடைய கெப்பாசிட்டி என்னன்றது எனக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ இது தெரியல அப்படின்னா மற்றவங்க என்ன பண்ணிப்பாங்க, நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது 2வது விஷயம், பீப்புள் ப்ளீசிங்னு சொல்லுவோம். 3வது நோ சொல்ல முடியாது. ஸோ இது அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், இவங்களால நோ சொல்ல முடியாது, இவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிப்பாங்க, அவங்க இன்னும் நம்மள அந்த விஷயத்துல நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க, இவங்க எதை கேட்டாலும் செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு. ஸோ நோ சொல்ல முடியாதுன்றது இன்னொரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த சுயமரியாதை இல்லை அப்படின்னா நம்ம நோ சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய லிமிட் என்ன நம்மளுக்கு தெரியல, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்மளுக்கு தெரியல. அதனால நம்ம என்ன பண்றோம், எதிர்த்தாலும் எஸ், ஏன்னா அவங்கள நான் திருப்திப்படுத்தணும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், எஸ் எஸ், அதாவது ஆமா ஆமா நான் செய்யறேன், நான் செஞ்சு கொடுக்குறேன். இல்லைன்னா எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா அவங்க என் மேல கோச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க என்ன பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னா, இந்த பயத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எஸ் எஸ்ன்னு சொல்லியிருப்போம், அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம், நோ சொல்ல மாட்டோம், தயக்கத்திலேயே இருப்போம். இதுதான் மற்றவங்களும் பார்த்து என்ன பண்ணிப்பாங்க, நம்மள அந்த எக்ஸ்ட்ராவா நம்மள யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம தான் நோ சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ இது சுயமரியாதை இல்லைன்னா நோ சொல்ல முடியாது. சுயமரியாதை இருந்தது அப்படின்னா எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும், இது நம்மளுக்கு தெரியும். இது நம்ம தைரியமா சொல்லுவோம். ஸோ இது 3வது விஷயம். சுயமரியாதை இல்லாத போது 4வது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளால நம்ம மேலே ஒரு சந்தேகம் நிறைய இருக்கும். நான் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா அப்படின்னு அந்த சந்தேகம் நிறைய இருக்கும். சந்தேகம் நிறைய இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, மற்றவங்க கிட்ட இருந்து அந்த வேலிடேஷன் நம்ம வாங்குவோம்.
மத்தவங்க எனக்கு வந்து சொல்லணும் நான் சரியா பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த டவுட் மோட்லயே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. சுயமரியாதை இருந்ததுன்னா கண்டிப்பா தெரியும் இது ரைட்டு, இது ராங்கு, இதை நான் கரெக்டா செஞ்சிருக்கேன், இது தப்பா செஞ்சிருக்கேன். அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்களோட ஃபீட்பேக் மத்தவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்போம். இப்ப நேரம் ஒன்று செஞ்சா நல்லா செஞ்சோமா அவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்போம். ஸோ இது வந்து செல்ஃப் டவுட்னு சொல்லுவோம். சுயமரியாதை இருந்தது அப்படின்னா செல்ஃப் டவுட் இருக்காது, கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சுயமரியாதை இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம இதை செய்யணும்னு நினைச்சிருப்போம் இல்லையா, அதை செய்ய முடியாது. ஸோ நம்ம போய் இன்னைக்கு காலையில எழுந்துக்கணும்னு நினைப்போம் 7 மணிக்கு, ஆனா எழுந்துக்க மாட்டோம். அப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா சொல்லிடுவோம். இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் கூட எனக்கு நான் ஒரு ப்ராமிஸ் செஞ்சுக்கிறேன் இல்லையா, இதை செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம் இல்லையா, அதையே நம்ம வந்து செய்ய மாட்டோம். ஏன்னா சுயமரியாதை இல்லையா, பாத்துக்கலாம், அலட்சியம் வந்துடும், பாத்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு. சுயமரியாதை இருந்ததுன்னா கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்னென்ன சின்ன சின்ன உறுதிமொழியை எடுக்கிறனும் அதெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன். ஏன்னா அது எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு கண்டிப்பா எனக்கு வந்து வெற்றியை கொண்டு வரும். இதை நான் செஞ்சாதான் நான் என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் என் மேல வரும். இப்போ எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம செஞ்சிடணும். இப்ப இந்த விஷயம் நான் இந்த டைம் 8 மணிக்கு நான் வரேன் அப்படின்னா கண்டிப்பா 8 மணிக்கு அங்க போயிடணும். அப்ப என்ன நடக்கும், உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நான் கரெக்டா டைமுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. இந்த விஷயத்த நான் செஞ்சு முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னா செஞ்சு முடிச்சு கொடுத்துடணும். அப்போ கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம பேச்சை நம்மளே கேட்க மாட்டோம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும், அந்த காரியத்தை முடிக்கும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களுக்கே தெரியும், என்னால அதை செய்ய முடியும் அப்படின்றது எப்படி நீங்க உங்களுக்கு காமிப்பீங்க. அதை செஞ்சு முடிக்கும் போது தான் உங்களுக்கு நீங்க காமிக்க முடியும், அதை நீங்க பார்க்கவும் முடியும். நீங்க அதை செஞ்சு முடிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்ன நடக்கும், கண்டிப்பா சந்தேகம் தான் வரும், கண்டிப்பா உங்க மேல அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அதனாலதான் சொல்லுவோம், நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்க உங்களுக்கே உங்களை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ப கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா வரும், சுயமரியாதை கண்டிப்பா அதிகமாகும். இந்த 5 விஷயங்களும் உங்களுக்கு லைஃப்ல நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க சுயமரியாதையை வந்து அதிகரிங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம முயற்சி செய்யும் போது கண்டிப்பா நம்ம சுயமரியாதை வந்து அதிகமாகும். இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்தோம், இல்ல சுயமரியாதை இல்லை அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு நஷ்டங்கள் வருதுன்றதான் பார்த்தோம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம நோ சொல்ல முடியல நம்மளால, நம்ம நிறைய வேலை நம்ம தலையில எடுத்துக்கிறோம், நம்மளும் திருப்தியா இல்லை, நம்மளும் சந்தோஷமா இல்லை, நம்மளும் கான்ஃபிடென்ட்டா இல்லை. ஏன்னா நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் மற்றவங்க வந்துட்டு நம்மளுக்கு நம்ம மேல நிறைய சந்தேகம் வருது, எப்பவுமே மற்றவங்களை ஊனி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சுயமரியாதையை வந்து கண்டிப்பா அதிகரிக்கணும். இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம்.